ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. முன் அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டியிருக்கிறீர்கள். எனவே இவற்றை அனைத்தையும் இடிக்க வேண்டும். ஏறத்தாழ 96 கட்டிடங்கள், அவ்வளவும் அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க கலந்து கொள்ளக்கூடிய இந்த இடத்தின் மீது வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கும் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜனாதிபதி வந்து போன ஒரு இடம் நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா? அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? ஜனாதிபதி கலந்து கொள்வது அப்படிங்க மறைமுகமா என்ன சொல்ல வருது? அப்போ அவர் வந்து இந்துக்களுக்கான ஜனாதிபதி மட்டும் அல்ல, இந்திய நாட்டில் கூட எல்லா மக்களுக்குமான ஜனாதிபதி. அமைதி காக்க வேண்டிய ஒரு பகுதி அருகாமையில் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நீங்க ஒருங்கிணைப்பது என்பது சுற்றுச்சூழலுக்கு எதிராக. ஷேர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா 50,000 அண்ட் அபோவ் நீங்க வந்து பே பண்ணணும். யார் இவங்களுடைய டார்கெட் அப்படின்னா எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ் தான். ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கை கேளிக்கை அப்படிங்கிறது எப்படி கொண்டாடணும்னு தெரியாதவங்களா இருக்காங்க. இவங்களை கொண்டு வரக்கூடிய அந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸா வேற நடிகர்கள் இவங்களெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பெரியார் சொன்ன மாதிரி தான், முட்டாள்தனம் அப்படிங்கிறது உனக்கு மட்டும் சொந்தமானதில் அமெரிக்காரனுக்கும் முட்டாள்தனம் இருக்குன்னு சொல்லுறீங்களா? வணக்கம் வெற்றிச்செல்வன் சார். வணக்கம் சார். இப்போ இன்றைக்கி மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் கோயம்புத்தூரில் ஈஷா மையத்துக்கு வந்து முன்னாள் பிரதமர் வந்தாங்க, அதுக்கப்புறம் வெங்கைய நாயுடு துணை ஜனாதிபதி வந்தாங்க, அதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதி தான், இன்றைக்கி திரௌபதி முர்மு அவங்களும் வராங்க, இப்போதைய குடியரசுத் தலைவர். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? பிரதமராக இருக்கட்டும் அல்லது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஜனாதிபதியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ், அரசியலமைப்பு சட்டத்தின் தந்திருக்கக்கூடிய உச்சபட்சமான அதிகாரத்தில் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஜனாதிபதி அப்படிங்கிற யாருன்னா இந்தியாவின் முதல் குடிமகன் அல்லது குடிமகள் அவங்க தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யார் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க தான். என்டையர் ஆர்மிக்கான கமாண்டர் இன் சீஃப் அவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு அதிகாரத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அவர்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு நாட்டை வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அவங்க தான் இந்த நாடு அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா அவங்க பேரில் தான் எல்லா சட்டங்களுமே வந்து நிறைவேற்றப்படுகின்றது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு விழாவில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அந்த விழா எப்படிப்பட்டது, யாரால் நடத்தப்படுகிறது, அங்கே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை தேவை. ஏன்னா கடந்த காலங்களில் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அல்லது நம்ம துணை ஜனாதிபதியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கலந்து கொண்ட போது நாங்கள் அவங்களுக்கு ஒரு லெட்டர் அட்ரஸ் பண்ணோம். நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த இடத்தின் மீது வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. நாம் ஈஷாக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து இப்போவும் குற்றவாளி அப்படின்னு நம்ம வந்து தீர்ப்பு எழுதலை. அது நீதிமன்றத்துக்கு முன்னால் வழக்கு இருக்கின்றது. போதுமான ஆதாரங்கள் இவங்களுக்கு எதிராக இருக்கின்றது, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஆதாரம். குறிப்பாக 2012ஆம் ஆண்டு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழாக நீங்கள் ஹக்கா கமிட்டியினுடைய முன் அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டியிருக்கிறீர்கள், எனவே இவற்றை அனைத்தையும் இடிக்க வேண்டும். அந்த 1,40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய எல்லா அந்த கட்டிடங்களும், ஏறத்தாழ 96 கட்டிடங்கள், அவ்வளவும் அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அவற்றை இடிக்க வேண்டும், இடிக்க வேணாம் என்பதற்கான உத்தரவு தந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பெண்டிங்காக தான் இருக்குது நடைமுறையில். இன்னைக்கு வரைக்கும் ஹக்கா கமிட்டியினுடைய கிளியரன்ஸ் அவங்க வந்து வாங்கலை. நம்பர் 1. ரெண்டாவது, சிஏஜி இருக்கு இல்லைங்களா, கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரலுடைய ரிப்போர்ட், அவங்க வந்து இந்த பகுதியில் வெள்ளையங்கிரி பகுதியில் ஈஷாவினுடைய அத்துமீறி இருக்கக்கூடிய அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகுது, எனவே இதுவுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2018ஆம் ஆண்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் தராங்க. சென்னை வெள்ளத்திற்கு பின்பாக அதுக்கு பின்னர் 2-3 ஆடிட் பண்ணுறாங்க. அந்த ஆடிட் அடிப்படையில் இந்த தமிழகத்தில் ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷன் கன்சர்வேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தராங்க. அப்போ இந்த 2 விதமான ஆவணங்கள் இருக்கின்றன. இவை சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஆவணங்கள். இன்னும் 3வது ஒரு விஷயம், ஈஷாவே ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ப்ரையர் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து வாங்கலை. இப்போ தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து போய் இது வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுனால 2014ஆம் கொண்டு வந்தப்பட்ட புதிய சட்ட திருத்தத்தின்படி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான சட்ட விதிமீறல்கள் இருக்குது. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஜனாதிபதி கலந்து கொள்வது அப்படிங்க மறைமுகமாக என்ன சொல்ல வருது? நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கும் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களும் இடிப்பதற்கான அதிகாரம் ரெவன்யூ அத்தாரிட்டியாக இருக்குது. ஜனாதிபதி வந்து போன ஒரு இடத்துல, பிரதமர் வந்து போன ஒரு இடத்துக்கு மீது நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா? அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு, என்ன கன்வே பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்போது எந்த இடத்துல நீங்கள் கலந்து கொள்கிறீங்க? அப்போ இந்த பிரச்சனைகளாக இருக்கின்ற போது உச்சபட்சமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் இந்த மாதிரி இடத்தில் கலந்து கொள்வது என்பது, நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது துரதிர்ஷ்டவசமானது. அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு எதிரான விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்தியா வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் வாழும் ஒரு நாடு. அந்த இந்து மக்களோட தலையாய பிரதிநிதியான குடியரசுத் தலைவர் ஒரு இந்து சமய விழாவில் கலந்து கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குறாங்களே சார், அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன?
அந்த கேள்வியை வந்து ரொம்ப தவறான கேள்வி அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் கான்ஸ்டியூஷனை வந்து அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு. கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்னு வந்து சொல்லுவோம். ஏனென்றால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 47 நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆனால் குடியரசானது பார்த்திங்கன்னா January 26 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நமக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் அப்போ தான் கொண்டு வராங்க. அது 1950 தான் வந்து உங்களுக்கு அது நடக்கும். அப்போ 2 வருஷங்கள் ஏறத்தாழ வந்து இந்தியா எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும், என்ன லட்சியங்கள் நமக்கு இருக்க வேண்டும், யாருக்கு என்ன அதிகாரம் என்று தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இந்தியா முழுவதும் இருந்து ஏறத்தாழ 500 பிரதிநிதிகள் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த டெலிகேட்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அம்பேத்கருடைய தலைமையில் அந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஒரு டிராஃப்ட் பண்ணுறாங்க. அதில் பரிசீலிக்கிறாங்க, வாதிக்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதில் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு. அப்போ அவர் வந்து இந்துக்களுக்கான ஜனாதிபதி மட்டும் அல்ல, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஜனாதிபதி அவர். ஸோ இது வந்து ஒரு ஹிந்து நாடோ இல்லை முஸ்லீம் நாடோ இல்லை கிறிஸ்டின் நாடோ அப்படிங்கிறதல்ல, மத சார்பற்ற ஒரு நாடு. இது அரசு என்பது எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிற ஒரு புரிதல். அப்போ அவர் பொதுவான ஒரு குடிமகனாக அவர் பார்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, அப்படி ஒரு பொதுவான ஒரு குடிமகனாக இருக்கக்கூடியவர் எந்த விழாவிலும் கலந்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இது ஒரு ஹிந்து பண்டிகையில் போய் நீங்கள் கலந்துக்க வேண்டாம் நம்ம சொல்லலை, நாம் அந்த பார்வைக்கல. என்ன பிரச்சனைனா, நாம் வந்து சூழலியல் பார்வையிலிருந்து சட்ட ரீதியான பார்வையிலிருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற போது அதற்கு பதில் என்ன வருது என்றால், இவர் ஹிந்து அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. மதத்தை அவங்க தான் இங்கே உள்ள கொண்டு வராங்க, நாம் மதத்தை இங்கே வந்து கொண்டு வரல. இப்படியே அத்துமீறி நீங்கள் கட்டிடம் கட்டியிருக்கீங்க, எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் ஒரு கட்டிடம் கட்டியிருக்கீங்க, அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இது இடிப்பதற்கான உத்தரவு இருக்குது. இப்படிப்பட்ட இடத்தில் கலந்து கொள்ளலாமா என்பது தான் நமது கேள்வி. இப்படிப்பட்ட இடத்தில் இப்படி ஒரு விழா நடக்க ஆரம்பிக்கலாம். அதுவும் வனப்பகுதியில் அருகாமையில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அங்கே பயங்கரமான லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணாங்க, சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. வனத்துக்கு பக்கத்தில் போய் நீங்கள் யூஸ் பண்ணலாமா? அப்போ காட்டு உயிர்கள் எப்படி என்ன மாதிரி ஆகும், அந்த எக்கோசிஸ்டம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி. அதனால தான் என்ஜிடியில் நம்ம வழக்கு போட்டோம். அப்போ என்ஜிடி ஒரு டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, வனத்தில் அதுக்காக நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகின்ற போது முன் அனுமதி வாங்க வேண்டும். அப்படி முன் அனுமதி வாங்குகின்ற போது சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப கம்மியானதுக்கு தான் பயன்படுத்தணும், எந்த விதமாக டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற உத்தரவு தந்திருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம கேட்குறோம். அப்போ இந்த இடத்துல மதம் எங்கிறது வருது. அப்போ எதிராளிகள் இல்லது எதிர்கருத்து உள்ளவர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எமோஷனலாக அட்டாச் ஆகிருந்தோம், இல்லை ஒரு இர்ரேஷனலாக இருந்துட்டு அவங்களுக்கு வேறு எந்த வாதங்களும் இல்லை, பதிலும் இல்லை. அவங்க என்ன சொல்ல உடனே மதத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மதம் சார்ந்து இது பண்ணுறீங்க. அப்போ நமக்கு மதம் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை, சட்டம் ரூல் ஆஃப் லா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வெட்டினா கூட அரசாங்கத்தோட அனுமதி வேணும். இந்தியாவிலே ஒரு சில மரங்கள் வெட்டணும்னா வளர்க்கணுன்னா கூட ஒரு சில அனுமதி தேவைப்படும். இப்படி இவ்வளோ பெரிய ஒரு காட்டுப்பகுதி, பல மக்களும் அங்கே தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. முக்கியமாக விலங்குகள் தங்களோட வழித்தடங்களை இழந்திருக்கு. வாழ்வாதாரமும் வழித்தடங்களும் அழிக்கப்பட்டு ஒரு இடம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கணும், இதுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வு வந்து அரசாங்கம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய சட்டங்கள் இருக்குது. இதை முறைப்படுத்துவதற்கான சட்டம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு அதன் கீழாக இருக்கக்கூடிய ஹக்கா கமிட்டின்னு அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்காங்க. அதுக்கு ஒரு ஜியோ இருக்குது, அவங்களோட முன் அனுமதி வாங்கியிருக்கோம். அப்போ நீங்கள் பில்டிங்கை வந்து அன்ஆத்தரைஸ் இருக்குது, அது இடிப்பதற்கான அதிகாரம் இருக்குது, இன்று இடிக்க வேண்டும். அடுத்து சுற்றுச்சூழல் முன் அனுமதி வாங்கியிருக்கணும். அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபி இருக்குது, சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து இருக்குது. அப்போ அதற்கான பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸ் வாங்கணும், அதை வாங்கலை. பொல்யூஷன் கண்ட்ரோல் அனுமதி வாங்காமல் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்காமல் இப்படியாக நடவடிக்கைங்களா? சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய விதிமீறல்களா? அவை வந்து பார்த்திங்கன்னா பீனல் பனிஷ்மெண்ட்டே இருக்குது. 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை தருவதற்கான அதிகாரம் இருக்குது. அந்த ஒரு முன்னெடுப்பை தான் கடந்த வருடம் தமிழக அரசாங்கம் வந்து முன்னெடுத்தாங்க. அதற்கு எதிராக தான் உயர்நீதிமன்றம் சென்றாங்க. அப்போ ஸ்டே வாங்கிட்டாங்க, அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் மட்டும் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனுடைய சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கான கிளியரன்ஸ் இன்றைக்கு வரைக்கும் வாங்காமல் இருக்காங்க. அதன் மீளாக நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அது விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 3 வருடங்கள் வந்து 5 வருடத்துக்குள்ளாக தண்டனைக்குரிய ஒரு சட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் என்விரான்மெண்டல் லா சார்ந்து இருக்கக்கூடிய விதிமீறல் என்பது பீனல் ப்ரொவிஷனாக பார்க்கப்படுகின்றது. கூடுதலாக வனம் சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் குறிப்பிட்டது போல் இப்போ அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் காரிடார் அப்படிங்கிற வார்த்தையை தான் வந்து முதலாக 2012ஆம் ஆண்டு இதற்கு எதிராக லெட்டர் எழுதின அந்த டிஎஃப்ஓ, அப்போ திருநாவுக்கரசு ஐஎஃப்எஸ் அவங்க இருக்காங்க, அவர் எழுதுறார். அவர் வந்து இது வந்து யானை வழித்தடம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். ஆனால் என்னமோ தெரியல, இன்னைக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது யானை வாழ்விடம் அப்படின்னு சொல்கிறாங்க, எலிஃபென்ட் ஹேபிட்டன்ட்டுங்கிறாங்க. பட் எனிவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடு எலிஃபென்ட் காரிடார் இன்னும் சொல்லலை, இன்னும் நம்ம நோட்டிஃபை பண்ணல. அந்த ஏரியா நோட்டிஃபை பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். ஆனால் சட்ட ரீதியாக ஒன்றிய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கம் சரி, வனத்துறையும் சரி, அவை யானை வாழ்விடங்கள் அப்படிங்கிற ஒரு. அப்போ யானை வாழ்விடத்தில் நீங்கள் கட்டிடம் கட்டியிருக்கிற போது, அதுவும் சட்ட அனுமதி இல்லாமல் கட்டிடம் கட்டியிருக்குமோ அப்போ அது சார்ந்த நடவடிக்கை. அப்போ ஃபாரஸ்ட் லா வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகும். அப்போ
அதன் கீழாகவும் அவர்களுக்கான உரிய தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படலாம். அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக இவருக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான போதுமான ஃப்ரேம் ஆஃப் பேசி கேஸ் நிச்சயமாக இருக்குது. ஒரு யானையோட வழித்தடத்தையும் வாழ்விடத்தையும் அழிக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல் சிக்கல் ஏற்படுது இந்த பகுதிகளில் பொறுத்த வரைக்கும்? இல்லை பொதுவான ஒரு கேள்வியாகவும் நான் இதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். முதல் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகரிக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இப்போது யானைகள் வந்து மனிதரிடம் மோதக்கூடிய இந்த சம்பவம் இருக்குல்ல, யானைகளுக்கும் மனிதர்களுக்குமான மோதல் அதிகரிக்கின்றது. அப்போ அவருடைய வாழ்விடங்களில் நீங்கள் அழிக்கின்ற போது வேறு பாதைக்கு வருது, அப்போ ஊருக்குள்ளே வருது அப்படிங்கிறது நியாயமாக. அது வந்து நாம தான் காட்டுக்குள்ளே போயிருக்கோம், ஆனால் ஊருக்குள்ளே யானை வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரிவர்ஸை சொல்கிறோம். பட் எனிவே இந்த முரண்பாடு அதிகரிக்குது. யானை அடித்து மனிதர்கள் சாகக்கூடியது, அதே போல் யானையுடைய இறப்பு, இவை இரண்டுமே அதிகரித்து வருகின்றது. அப்போது ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு யானை மாதிரி ஒரு விலங்கு பார்த்திங்கன்னா ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அந்த யானை இருப்பதனால தான் காடுகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யானை மட்டும்தான் இருக்கும், ஆனால் இன்னும் பல விலங்குகள் இந்த மாதிரி வந்து செத்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதோட எக்கோசிஸ்டத்தை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். யானைகளுடைய வாழ்விடமாக இருக்கட்டும், உயிரினங்களோட வாழ்விடம் அழிக்கப்படுகின்ற போது அது வெளியே வருது. அப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது, ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் கொரோனா நமக்கான எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். கொரோனா அவுட் பிரேக் ஆகுது என்ன முக்கியமான ஒரு காரணம்? அது விலங்குலேருந்து பரவின ஒரு நோய் தான். காடுகள் அழிக்கப்படுகின்றது, காட்டுக்குள்ளே இருந்து அந்த ஒரு வைரஸ், ஏதோ ஒரு உயிரினம், அது எந்த உயிரினம் நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, அந்த உயிரினத்திலிருந்து அந்த வைரஸ் பன்னி மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு உயிரினம் மூலமாக பரவி இருக்கலாம் என்பதற்கான. ஆனால் அது ஜூனாட்டிக் டிசீஸ், விலங்கிடம் இருந்த ஒரு நோய் கிருமி காடுகளுக்குள்ளே எங்கேயோ இருக்குது, அது அவுட் பிரேக் ஆகுது. அப்போ காடுகள் நீங்கள் அழிக்கின்ற போது ஜூனாட்டிக் டிசீஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு அதிகமான நோய் தொற்று பரவுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. அப்போ காடுகளுடைய அழிவு அப்படிங்கிறது நமக்கு நீர் சார்ந்து இருக்கக்கூடிய தேவைகள் இருக்குது. ஏன்னா நமக்கான நீர் தேவை அப்படிங்கிறது எல்லாம் மலையில் உருவாகி தான் வருது, வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து உருவாகி தான் வருது. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காடுகள் இல்லாத ஒரு இடம் ஆகுது அப்படின்னா நீர்நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இல்லாமல் போகணும். அப்போ நம்மளுடைய நீர் தேவைக்கான நம்மளோட ஹைட்ரோஜெனிக்கல் சைக்கிளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அப்போ நேரடியாக நம்முடைய வாழ்வியலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை அமைப்பு முறைன்னு இருக்குது. அப்போ நம்ம மனிதர்கள் வாழ வேண்டும், மனிதர்களுக்கான தற்போது ஒரு பேலன்ஸ் லைஃப் வேணும் அப்படின்னா இந்த எக்கோசிஸ்டத்தை அப்படி ப்ரிசர்வ் பண்ணும். அப்போ இங்கே ஒரு இம்பேலன்ஸ் உருவாக்கின்ற போது அது நேரடியாக நிச்சயமாக நமக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். ஓகே, இரவு நேரங்களில் அவ்வளோ பெரிய காட்டுப்பகுதியில் வந்து நம்ம ஊர்களெல்லாம் 10 மணிக்கு மேலே திருமண மண்டபத்தில் எதுவும் பாட்டு போடாதீங்க, டிஜே போடாதீங்கன்னு ஒட்டி வச்சிருக்க மாதிரி அது வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸு. விலங்குகள் வந்து தங்களோட இரவு நேரத்தை கழிக்கிற நேரம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சத்தங்கள்லாம் கேட்டோம்னா அந்த விலங்குகளோட மனநிலை எப்படி இருக்கும்? அது ரொம்ப இதாக இருக்கும். விலங்குகள் பண்ணுவோம். நீங்கள் தீபாவளி அன்னைக்கு வந்து பட்டாசு வெடிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனை நாய் எந்த அளவுக்கு மிரண்டு போகுது பார்க்கலாம், மாடுகள் மிரள்ற பார்க்கலாம். அப்போ அதுக்கு வந்து வித்தியாசமான ஒரு சவுண்ட், அது பேனிக் ஆகுது. காடுகளுக்குள்ளும் இதுதான் நடக்கும், பயங்கரமாக அது வந்து பேனிக் ஆகும். நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் கூட மாசு கட்டுப்பாட்டு வாரி இதனுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நாய்ஸ் பொல்யூஷனுக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டெசிமல் இருக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுறாங்க, ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, கமர்ஷியல் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் கேட்டகரிஸ் இருக்குது. ஒழிய வனப்பகுதி அப்படிங்கிறது அங்கே நோ சவுண்ட் ஜோன், அது வந்து கம்ப்ளீட்டாக அமைதியாக இருக்கணும். ஹாஸ்பிட்டல் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதி அப்படிங்கிறது அமைதி, அங்கே எந்த விதமான செயற்கையான ஒலிகளும் நீங்கள் எழுப்பக்கூடாது. அப்படி அமைதி காக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அப்படி அமைதி காக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அருகாமையில் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஒருங்கிணைப்பது என்பது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது. ஸோ பேசிக்கான ஒரு வயலேஷன் அது வந்துட்டு அது வந்து சாதாரண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வந்து சுற்றுச்சூழலுக்காக தான் நான் குரல் கொடுக்கேன்னு சொல்லக்கூடிய ஈஷா முதல் இதை வந்து யோசிக்கணும். வன அருகாமையில் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தலாம், அப்போ அந்த வன உயிரினங்களுக்கு இது எவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை அவங்களுக்கு வந்து வேணும். ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச சவுண்ட் பொல்யூஷன் மட்டும் தான். இதில் வந்து இன்னொரு லைட் பொல்யூஷன் இருக்குது, இரவு நேர பறவைகள்னு இருக்குது. இரவு நேரம் மட்டும்தான் அது போய் வேட்டையாடும். ஸோ அதுக்கெல்லாம் இருட்டில் தான் வேட்டையாடும். இருட்டில் மட்டுமே வேட்டையாடக்கூடிய பல உயிரினங்கள் இருக்குது. அப்போ இருட்டு சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. அப்போ அந்த உயிரினங்கள் நீங்கள் நைட் நேரத்துக்கு இவ்வளோ தூரம் வெளிச்சம் போட்டு லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கும். அது லைட் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதற்கான பார்வை அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கான சட்டங்கள் அப்படின்னு நம்ம இன்னும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த பார்வைகள் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக வன உயிருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஓகே, ஈஷா மையத்தோட நிறுவனரான ஜக்கி அவர்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்குது. சமீபத்தில் கூட அவங்களோட ஆசிரமத்திலேருந்து வெளியே வந்த ஒரு பெண் வந்து இறந்து போயிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு வழக்கு மேலும் மேலும் வந்துகிட்டு இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் வந்து அவர் நடத்துகிற சிவராத்திரி ஃபங்க்ஷனில் அவங்க கலந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த வழக்குகளோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
உங்களுக்கு தெரியாதுல்ல, நடைமுறையில் நமக்கு என்ன ஆகும், ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்த மாதிரி தானே. நீங்கள் சரி இன்னும் தெரிஞ்சவர் அப்படின்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்க இனிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு அதிகாரி யோசிப்பாரா இல்லையா? மறைமுகமாக அந்த அழுத்தம் தெரியும், நேரடியாக இந்த அழுத்தம் இல்லை. நேரடியாக இப்போ பிரதமரோ இல்லை ஜனாதிபதியோ உங்கள்கிட்ட பேசணுங்கிறது இல்லை. ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறேன், அது மூலம் என்ன சிக்னல் நீங்கள் சொல்ல வரீங்க? ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறது. அப்போ இந்த நம்ம நீதித்துறையிலும் சொல்லுவாங்க, நீதி என்பது வழங்கப்பட்டதாக மட்டும் இருக்க பத்தாது, ஜஸ்ட் அது செஞ்சதாக இருக்கணும் இல்லை. ஸோ அந்த ஃபேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஃபேர்னஸை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதற்கேற்ற மாதிரி அதிகார அமைப்புகளும் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் மறைமுகம் வந்தபோது அவங்க ஒரு க்ளீன் ஷீட் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அதிலிருந்து அவருமே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு அதிகாரம் எடுக்க துணிவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஈஷா மையம் வந்து இங்கே மட்டும் இல்லை, இப்போ பெங்களூர்லேயும் அது ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ அந்த கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்களா இந்த அளவுக்கு? நம்ம தமிழக அரசு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா அங்கே வந்து அவங்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதான் இவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுது, விலங்குகளோட வாழ்வாதாரம் போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அங்கேயும் ஈஷாக்கு அகைன்ஸ்டான வழக்குகள் நிறையா இருக்குது, பொதுநல வழக்குகள். இன்னும் சொல்லப்போனால் அந்த காவேரி காலிங்கு முன்பாக வந்து மரம் நடுவதற்காக நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு வரும்போது வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்புனாங்க, நீங்கள் உண்மையிலே கொடுக்குறீங்களா, எவ்வளோ காசு கொடுத்தீங்க, என்ன டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈஷா அது எதுவும் சப்மிட் பண்ணல. அதற்கு பின்பாக புதிய கட்டிடம் கட்டுவது போல் அதற்கு எதிராக வழக்குகள் கூட அங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவை எல்லாமே நிலுவையில் இருக்குது. அதுக்கப்புறம் அனுமதி தரலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே பேசுகிறாங்க. ஸோ அங்கேயுமே இதற்கு எதிரான கடுமையான குரல் அப்படிங்கிறது எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது. அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இவங்களுடைய இந்த ஸ்டைல் அப்படிங்கிறதுல ஒரு கார்பரேட் சாமியார் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அதுக்கான ஒரு ப்ரொமோஷனல் அப்படிங்கிறது அது இயல்பாக மக்களுக்கு வந்து பிடிக்கல. ஒரு வியாபார யுக்தியோடு நடத்தப்படுகின்ற ஒரு கமாடிட்டியாக வந்து நீங்கள் வந்து கடவுளை வந்து மாற்றக்கூடிய ஒரு வேலை இருக்குல்ல. மீரா நந்தான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர், அமெரிக்கன் ப்ரொஃபஸர், அவங்க வந்து இந்த காட்ஸ் மார்க்கெட்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க, கடவுள் சந்தைன்னு சொல்லிட்டு தமிழில் கூட மொழிபெயர்த்து. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கார்பரேட் சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளை அப்கிரேட் பண்ணுறாங்க, கடவுள்களை வந்து அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் கமாடிட்டியாக வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிற, அது வந்து சேலபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிற. அப்படியெல்லாம் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அப்படியெல்லாம் இல்லையா? ஆன்மீகம் என்பது அது அல்ல. நீங்கள் வந்து ஒரு உண்மையை தேடி செய்யக்கூடிய ஒரு பயணம், அது வந்து எளிமையான விஷயம், ஒரு துறவரம் போவதற்கான ஒரு வாழ்முறை அப்படின்னு தான் துறவிகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒரு பற்றற்ற வாழ்முறையில் இருக்கிறவங்க தான். ஆனால் இவங்க இவ்வளோ கார் வச்சுருக்காங்க, அவ்வளோ பெரிய பைக்கு, லட்சக்கணக்கான இருக்கக்கூடிய பைக் இருக்கிறாங்க, அவ்வளோ லக்ஸுரியஸான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறாங்க. அது துறவிகளுக்கே ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போது இந்த பார்வை அப்படிங்கிறது கர்நாடகத்திலும் இருக்கின்றது, நம்ம தமிழகத்திலையுமே இந்த பார்வை அப்படிங்கிற ஒரு ஒரு அந்நியமாக தான் நிச்சயமாக உணர்றாங்க சாதாரணப்பட்ட மக்கள். இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் இவருக்கு பெரிய ஒரு சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கு கிடையாது. இப்போ சேவ் சாயல் அப்படின்னு ஒரு மொமெண்ட் எடுத்து அவர் வேர்ல்டு ஃபுல்லாக நான் வந்து இந்த மண்ணை காக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படிங்க, இந்த மாதிரியான பயணங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா பூசி மொழுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த செயல்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதையும் தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னென்னா, ஒரு நியாயமான விஷயத்தை நீங்கள் வந்து கேலி ஆய்க்கிறது இருக்கு இல்லைங்களா? அதுதான் இன்றைக்கி மண் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஐபிசிசின்னு ஐக்கிய நாடுகள் சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு, இன்டர் கவர்மெண்ட் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் குறித்தான முக்கியமான ஆய்வுகள்லாம் அந்த ஆய்வு அவங்க தான் தந்துட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, லேண்ட் யூஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்றைக்கி பயங்கரமாக மாறிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய லேண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கிறோம், அதை கன்சர்வ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட க்ரீன் கவர், வனம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பச்சை பரப்பை வந்து நீங்கள் பாதுகாக்க ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் சாயில் கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அடிப்படையான விஷயமா வந்து பேசுகிறாங்க. ஏன்னா மண்ணில் நம்ம அதிகப்படியாக ஃபெர்டிலைசர் கொட்டுறதுனால மீத்தேன் எமிஷன் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் மண்ணுடைய பயோம்ஸ் வந்து நம்ம காலி பண்ணிட்டு இருக்கோம், மண்ணோட உயிர் சத்து அப்படிங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி விளையக்கூடிய பயிர்களுடைய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, உணவு உற்பத்தி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி நிறைய மண் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மண்ணுடைய ஆரோக்கியத்தின் அதனுடைய இயல்பு தன்மை பாதுகாப்பதற்கு நம்ம நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது இப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க சேவ் சாயில்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான மண் வேணுமா, இந்த பேக்கெட்டில் வாங்கிக்கணும், அது விற்கிற கமாடிட்டியாக நீங்கள் வந்து மாற்றது இருக்கீங்க. அப்போ நீங்கள் அதையுமே ஒரு பண்டமாக்கி அதையுமே ஒரு வியாபார பொருளாக்கி செய்யக்கூடிய விஷயங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அப்போ உலகங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாதோ அது மோசமான வழியில் கொண்டு போகிறதுன்னு இருக்கீங்களா, அது நிச்சயமாக பெரிய அது மனித குலத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து நிச்சயமாக பார்க்கணும். காவேரி காலிங்காக இருக்கட்டும், சேவ் சாயிலாக இருக்கட்டும், இந்த ரெண்டு முன்னெடுப்புகளுமே வந்து
போதுமான அறிவியல் ரீதியான எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாமல், அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய எந்த முன்னெடுப்புகளும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். இதையும் ஒரு சில படித்தவர்களும் சரி, ஒரு சிலரும் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கை தான் வந்து இவங்களை வந்து இன்னும் ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு வித எப்படி சொல்கிறது, அந்த பிரபலங்களை வச்சு நம்ம மூவ் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுருக்காங்களா? இல்லை, ரெண்டுமே இருக்கு. நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் யார் இவங்களுடைய டார்கெட் அப்படின்னு. எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ் தான். அவங்க பிலோ மிடில் கிளாஸ்க்கு வர்றது இல்லை. இவங்க டார்கெட் பீப்புள். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த சிவராத்திரிக்கு வந்து அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சேர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா 50,000 அண்ட் அபோவ் நீங்கள் வந்து பே பண்ணணும். 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கு. பக்கத்தில் அவர் டான்ஸ் ஆடிட்டு வரக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் நீங்கள் வந்து உட்காரணும் அப்படின்னா அப்போ லட்சக்கணக்கில் அங்கே பே பண்ண ரெடியாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அங்கே வந்து கலந்துக்கிறாங்க, அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் அப்பர் மிடில் கிளாஸ் தான் அவங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸாக இருக்குது. இந்த அப்பர் மிடில் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஐடி சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இருக்காங்க, அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. இந்த மக்களுடைய வாழ்வில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணணும். வீக்கெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேளிக்கை செய்யணுங்கிறத கம்பெனியை வந்து முடிவு பண்ணும். இந்த பப்புக்கு போ, இந்த பார்ட்டிக்கு போ, சொந்தக்காரோட பேசாத, இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க் ப்ரெஷரில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவுட்லெட் வேண்டும். அந்த மாதிரி அவுட்லெட்டுக்கு தான் இந்த மாதிரி கார்ப்பரேட் சாமியார்கள் வந்து பயன்படுறாங்க. அப்போ இவங்க அவங்களுக்கான வடிகாலாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ இவங்க நமக்கான பீஸ் தருவாங்க. இன்னர் இன்ஜினியரிங் மூலமாக நமக்கு அமைதி உண்டாக்கி தருவார்கள். இங்கே ஏதோ சொல்லுவாங்க ஒரு மிஸ்டிக்கான விஷயம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் கேளிக்கை அப்படிங்கிறது எப்படி கொண்டாடணும்னு தெரியாதவங்களா இருக்காங்க. ஒரு 10 பேர் கூட சேர்ந்து பழக்க அந்த 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 முறை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ இவற்றுக்கெல்லாம் தீர்வாக இவங்க நம்புகிறாங்க. அப்போ இவர்களை நோக்கி நகராங்க. இவங்களை கொண்டு வரக்கூடிய அந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸாக வேறு நடிகர்கள் இவங்களெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இவங்களே போயிருக்காங்க அப்படிங்கிற போது அதெல்லாம். ஸோ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் படித்தவர்களாக இருக்கிறாங்க, அதனால் இருக்கோம். படித்தவர்களாக இருக்கிறதுனாலே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒரு கூடுதலான ஒரு பொது பார்வையோடு இருக்கிறாங்க, அனுபவ ரீதியான இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். சொல்லப்போனால் சாதாரணப்பட்ட அடித்தட்டு மக்கள் இருக்கலாம், அவங்களுடைய அனுபவபூர்வமான ஒரு அறிவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலானது. அவங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க, அதை முடிவு பண்ணுறாங்க. இவர்களுக்கு அப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதில்லை. ஸோ இவங்க மிஸ்டிக்காக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வெளியிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் மட்டுமே அதில் வந்து பிளைண்டாக நம்பி போய் இதுக்கான விஷயங்கள் வந்து ஈல்டாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய நாங்கள் பார்க்குறோம். இன்னும் எனக்கு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வயதானவங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க என்னோடய பேத்தியை வந்து அங்கே ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் மொட்டை அடிச்சு விட்ருவாங்க. அங்கே தனி சிலபஸ் தான். நம்மளுடைய ஸ்டேட் சிலபஸ், சிபிஎஸ்சி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களுடைய சிலபஸ் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது எப்படி, அப்புறம் சமைக்கிறது எப்படி, இந்த மாதிரி கலர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லித்தராங்க. நம்மளுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சிஸ்டம் கிடையாது. அவங்க ஒரு தனி சிலபஸ் வந்து வச்சுட்ருக்காங்க. அந்த சிலபஸ் தான். அவங்க உணவு முறையுமே தனியாக வச்சுருக்காங்க. அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றது, இந்த காய்கறிகள் சாப்பிட்றது, கனிகள் சாப்பிட்றது, இப்படியான விஷயங்கள் தான். அப்போ அந்த பாட்டி வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னோடய பேத்தி வந்து இங்கே இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, என்னுடைய மகனும் மருமகளும் அவங்களுமே அங்கே வந்து ஆசிரமத்துக்கே போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பெங்களூர் இருக்கிற எல்லா சொத்தையும் வந்து அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு அங்கே போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி அவங்கள இது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு நாம் செல்லும் போது அந்த மாதிரி ஸ்கூலுக்கு எங்கே செல்லும் போது பார்த்து நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா அது பெற்றவங்களுடைய விருப்பம், அவங்க அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா கரெக்டான விஷயம் தான். அப்போ என்னென்னா இந்த மாதிரி பிளைண்ட் பிலீஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பிளைண்ட் பிலீஃப் ஈல்டாகக்கூடியதனுடைய பாதிப்பு இருக்குங்களா, இவை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக. அப்போ இப்படியான இதுக்கு தான் இருக்குது. அப்போ இப்படியான மக்களை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படியான மக்கள் தான் அங்கே சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பாவத்துக்கு உள்ளாகிறார்கள். இல்லை, இத்தனை வருஷம் சம்பாதித்த சொத்து எதுக்குன்னா நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு தான். அதை வந்து ஒரு சாமியாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரிகர் பாயிண்ட்டாக எதாவது இருக்குன்னு நீங்கள் அது ஒரு ஹாப்பினஸ் இல்லை. நான் லட்சமாக சம்பாதிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு வெறுமை தான வாழ்க்கையில் ஒன்றுதான் இல்லைங்களா. ஓகே, சரி, அதுதானே நீங்கள் லட்சமாக சம்பாதிங்க, ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிறது வெறும் மிஷின்ஸ் தான் இருக்குது. உங்கள் லைஃபுக்கான ஒரு அர்த்தம் ஒரு கலர்ஃபுல்லான லைஃபாக இல்லைங்க. ஸோ அப்படி உணரக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு அவுட்லெட் தெரியல. முன்னாடி இருந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு கிராம வாழ்வு, எல்லா கிராமங்களும் இருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்கள் ஏதோ பேசுவீங்க. ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சோர்ந்து போக மாட்டாங்க இல்லைங்களா. நம்மளே ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை நம்ம மொத்தமாக இருக்கும், நம்ம எந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். அதே தனியாக நீங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து 24 மணி உட்காந்து பாருங்க என்ன மாறுறீங்க. அப்போ உளவியலாக இருக்கக்கூடிய இந்த சிக்கல் இருக்குங்களா, இந்த உளவியலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தற்போது இருக்கக்கூடிய இந்த வாழ்முறை இருக்குங்களா, இந்த வாழ்முறையை அவங்களுக்கான மூலதனமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஈஸியாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி அதனால நீங்கள் வந்து சவுத்தில் இந்த மாதிரி சாமியார்கள் தேவைப்படுறாங்க. ஸ்ரீ ரவிசங்கர் இந்த மாதிரி ஆள். நார்த்தில் உங்களுக்கு பாபாஜி மாதிரி ஆட்கள் தேவைப்படுறாங்க. அங்கே முரட்டுத்தனமான சாமியார் தேவைப்படுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் அவங்களுக்கு வேறு.
அங்கே அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருப்பாங்க. நம்ம பஞ்சாப்ல இருந்த ஒரு சாமியார் பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டு இருப்பார், ஒரு பெரிய பைக்கில் போவார். ஏன்னா அவங்களோட கல்ச்சர் அப்படிங்கிறது தேவை. அப்போ அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய சாமியார்கள் உருவாகிறாங்க. நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த ஓரளவுக்கு நம்ம வளர்ந்து ஒரு மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி. ஸோ அப்போ இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியனா ரொம்ப அப்படி மிஸ்டிக்காக அமைதியாக உட்காந்துட்டு வேதமெல்லாம் இப்படி தான் இருக்குது. இவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் ஓஷோனுடைய இதுதான். ஓஷோ சொன்ன விஷயங்களை தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு, அதுதான் ரெப்ளிகேட் பண்ணுறாரு. ஓஷோ சொன்ன மாதிரி வந்து நான் அந்த மதம் சார்ந்தவங்க இல்லை, இந்த மதம் சார்ந்தவங்க இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து பேசுகிறேன், காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். இதெல்லாம் வந்து இந்த டாப் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது, அதில் பேசப்பட்ட விஷயங்களாம். புதுசாக எதுவுமே பேசலாம். ஆனால் இவர்களுக்கு புதுசான ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து ஏதோ சொல்கிறாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறாரு. இப்போ இது மதம் இல்லை, மதத்தை தாண்டின ஒரு விஷயம், இன்னர் இன்ஜினியரிங்னு வந்து பேசுகிறாரு, உங்களுக்கான மன அமைதியை அவர் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குங்களா. அப்போ இதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து அவங்க ஈல்டாயிடுறாங்க. இன்னொரு கேள்வி என்னென்னா, ஆர்கானிக்னு படிப்புலேருந்து எல்லாத்தையும் ஆர்கானிக் கொடுக்குற ஈஷா வந்து இவ்வளோ பெரிய இடத்த நாம் வந்து விலங்குகள்டேந்தும் மனிதர்கள்டேந்தும் பிடுங்கிட்டோங்கிற ஒரு குற்ற உணர்வு எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு கிடையாது. ஆமாம், கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலங்கிறத சாதிக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னவா இருக்குது? என்ன பஞ்சாயத்து போட்டுட்டு நான் அனுமதி வாங்கிட்டோங்கிறாங்க. அவ்வளோதான் சொல்கிறாங்க. பஞ்சாயத்து போர்டில் இது எல்லாமே எங்களோட பட்டா லேண்டு அப்படிங்கிறது தான். இது ரெண்டு தான். அதாவது இட ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து இது வந்து பட்டா லேண்டு. அனுமதினா நாங்கள் பஞ்சாயத்துலேருந்து வாங்கிட்டோம். ஹக்கா கமிட்டியினுடைய அனுமதி நீங்கள் வாங்கலை அப்படின்னு இதே பிபிசி நிருபர் வந்து டெல்லியில் ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்குறாரு. 15 இன்ச்சு போயிட்டார், பதில் சொல்லலை. நீங்கள் இதெல்லாம் அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன் அந்த ஆத்தரைசேஷன் நீங்கள் வாங்கலை? இந்த சிம்பிள் கொஸ்டின் இல்லைங்களா, அதுக்கு அவர் பதில் சொல்ல வரல, எந்திரிச்சு போயிட்டார். ஸோ அப்போ என்னென்னா இந்த விஷயங்களை அவங்க ஒத்துக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு முன்னாடி நாம் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம், அதுலேயுமே அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இதுக்கெல்லாம் நாங்கள் ஹக்கா கமிட்டியோட கிளியரன்ஸ் வாங்கலை, போஸ்ட் கிளியரன்ஸ்க்கான வேலையில் நாங்கள் வந்து இருக்கிறோம். இந்த எங்களுக்கு அகேன்ஸ்டாக டெமாலிஷன் ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இதுதான் அவங்களுடைய டிஃபென்ஸ். ஓகே. இப்போ எப்படி ஒரு கவர்மெண்ட்டேருந்து அவ்வளோ பெரிய காடை வந்து ஒரு பிரைவேட்டான ஒரு நபர் வந்து வாங்க முடியும்? அது ஒரு தனி மனிதன் எப்படி வாங்க முடியும்? அது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா? ஸ்லோவாக இந்த நடந்துக்கு 90ஸ்லேருந்து லேண்ட் அவங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டா நிலங்கள் அப்படிங்கிறதா இருந்திருக்கு. இந்த நிலங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து சிபிஎம் சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரிவு சார்ந்து கூட வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அதில் பழங்குடிகளோட நிலைமை இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வழக்குமே நிலுவையில் இருக்கின்றது. நமக்கு தெரிஞ்ச ஆதாரம் நம்மளோட அடிப்படையில் எல்லாமே அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பட்டா லேண்டு தான் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் வனம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது, இது வனத்தை ஒட்டி இருக்கக்கூடியது. அப்போ அந்த இடங்களாக முன்பு வனமாக இருந்ததா, இந்த பகுதியில் என்ன இருக்குது என்பதற்கான போதுமான அளவுக்கான டேட்டாஸ் வந்துட்டு இல்லை. அது அவங்க சிபிஎம் சார்ந்து தான் இருக்காங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றது. அப்போ இந்த அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 90ஸ்லேருந்து நடக்குது. அதுதான் அப்போ 90ஸ்லேருந்து எப்படி அனுமதிக்கப்பட்டதுன்னு. அப்போ அதனால தான் நம்ம 3வது ஒரு வழக்கு வந்து தாக்கல் செஞ்சோம். இவ்வளவு காலம் இவங்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஏனென்றால் முதல் லெட்டர் வந்து 2011ஆம் ஆண்டு எழுதுறாரு அவர், திருநாவுக்கரசு சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து ஈஷா வந்து சட்டத்துக்கு புறம்பாக கட்டடங்கள் கட்டிட்டு இருக்காங்க. 90ஸ்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு எழுதுறாரு. ஸோ அப்போத்துலேருந்து உங்களுடைய கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. அதிகாரிகள் எதிர்த்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். நடவடிக்கைகள் 2012 வரைக்கும் எடுக்கப்பட்டது. அதற்கு பின்பாக என்ன நின்றது? இவங்களுக்கு எப்படி இந்த சிவராத்திரி கொண்டாடுறதுக்கான அனுமதி தராங்க? டிஸ்ட்ரிக்ட் என்ஜிடியினுடைய ஆர்டர் அடிப்படையில் அது அந்த அனுமதியுமே முன்னாடி அவங்க வாங்காமல் தான் இருந்தாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு சென்றதுக்கு பின்பாக தான் வந்து மாவட்ட ஆட்சியருடைய அனுமதிக்கு முன் அனுமதி பெற்று தான் இதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்புமே கிடந்துச்சு. அதற்கு பின்பாக அப்போ மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை, அதே போல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க 3 பேரும் தரக்கூடிய அனுமதி அடிப்படையில் தான் விழா நடத்த முடியும். அவர்கள் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் அடிப்படையில் தான் விழா நடத்தப்பட வேண்டும். அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு ஒரு மானிட்டரிங்காக நீங்கள் ஒரு ஆளையும் அங்கே ரெப்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது டைரக்ஷன். ஓகே. இப்போ உலக நாடுகள் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? ஏன்னா இந்த உலகம் வந்து காலநிலையெல்லாம் இவ்வளோ வந்து சீரழிஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது, இப்படி ஒரு தனிநபருக்காக, ஒரு சாமியாருக்காக, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக இது மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுத்து ஒரு இடத்தை அழித்து இது மாதிரி நடக்கும் பொழுது உலக நாடுகளோட பார்வை எப்படி இருக்கும்? பிபிசி டாக்குமெண்ட்ரி எதை காட்டுது? ஸோ உலக நாடுகள் அப்படிங்கிறது நம்ம இந்தியா குறித்து கவலைப்படுவதற்கு இன்னும் பெரிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு பிபிசியோட டாக்குமெண்ட்ரி அந்த விஷயங்களாக இருக்குது. அதானிக்கு அந்த ரிப்போர்ட் ஆகிருக்கு. இப்படியான பிரம்மாண்டமான, இன்னும் சொல்லப்போனால் அதானி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை அவருமே அவருடைய இதில் வச்சுருக்காரு.
அந்த மகா யோகி சிலையை வந்து அவரும் அமைச்சிருக்கிறார். அவரும் வந்து இவருடைய டிசிப்ளின் தான். ஸோ அப்போ என்னென்னா இந்த பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா குறித்தான பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் மீறி தான் அவங்க வெளிநாடுகளில் அவங்க லாபி பண்ணுறாங்க. இவரால் ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியுது, அங்கே இருக்கக்கூடிய ஹாலிவுட் நடிகர்களோட பேச முடியுது. அப்போ வராரு என்னன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் அங்கே இருக்குல்ல ஈஸ்டர்ன் ஃபிலாசபி மேலே அவங்களுக்கு ஒரு மயக்கம் இருக்குது. ஓகே, அந்த ஒரு ஈஸ்டர்ன் ஃபிலாசபிக்கெலாம் வந்து நம்ம அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே உங்களுக்கு. ஆமாம், எப்படி வந்து இந்த புத்திஸ்ட் மாங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹாலிவுட் படத்தில் வந்துட்டு கட்டுறாங்களோ அது. ஏன்னா வெஸ்டர்ன் சொசைட்டிஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு அது வேறு விதமான ஒரு மாடர்னைஸ்ட் ரேஷனலிஸ்ட் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு எமோஷனலுக்கான ஒரு வேக்யூம் இருக்குது. அவங்க எமோஷனலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ஈஸ்டர்ன் ஃபிலாசபியில் பொறுத்த வரைக்கும் இந்த எமோஷனல் வேல்யூஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த ஈர்ப்பு இருக்குது. அப்போ யாருக்கு நம்ம கிடைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்படியான ஆட்கள் கிடைக்கும்போது அவர்தான் போல இருக்குது அப்படின்னு நம்பிடுறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் இருக்குது. எப்படி நம்ம பெரியார் சொன்ன மாதிரி தான் முட்டாள்தனம் அப்படிங்கிறது உனக்கு மட்டும் சொந்தமானதில் அமெரிக்காரனுக்கும் முட்டாள்தனம் இருக்குன்னு சொல்லுறீங்களா? அது வருது. ஓகே, இப்போ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்துக்கொள்கிற ஒரு சமூகம் தான் இந்த தமிழ் சமூகம். எல்லாத்தையும் யோசித்து பார்ப்பாங்க, இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத ஒரு கடைநிலை ஊழியலாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் யோசித்து பார்க்க ஒரு சமூகமாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயங்களை நாம் வந்து மிஸ் பண்ணுறோமோ, நம்மளோட காலநிலையை வந்து நம்மளே அழிச்சிக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு விஷயத்தையும் உணரலை. இது மாதிரியான ஆட்களுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, மக்களுடைய வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம இப்போ கூடிய சிஸ்டம் வந்து நம்மளை வந்து மோர் ஒரு ப்ரெஷரில் இருக்குது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு வந்துட்டு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வரணும், பால் விலை ஏறிடுச்சா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருக்கேன். அப்போ ஏதோ ஒரு சம்திங்கான அவுட்லெட் தேவைப்படுது. அதனால தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம். நமக்கான ஒரு இது நம்ம அங்கே போய் நம்மளோட கஷ்டங்களை கொட்டி தீர்த்துட்டோம்னா நமக்கு ஒரு இது கிடைக்குது. இந்த மாதிரி கோவில்கள் இதெல்லாம் எதுக்குன்னா மக்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து உங்களுக்கான ஒரு அவுட்லெட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ நம்மளோட இந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது நம்மளை மேலும் மேலும் அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டு இருக்குது. அப்போ அந்த பிரச்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். ஏன் அழுத்தத்தை உண்டாக? அப்போ இங்கே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு வந்து இருக்குது. நமக்கான ஃப்ரீயாக வாழ்வதற்கான ஒரு சொசைட்டி இல்லை, நமக்கான அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு இல்லை. இவையெல்லாம் அரசு செய்ய வேண்டும். நம்ம அரசிடம் இந்த கேள்விகள் கேட்கவில்லை, ஆனால் கடவுளுமே முறையிட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது தீர்த்து கடன் கொடுக்குறதுக்கு ஏதாச்சும் இருந்தால் இது பண்ணு, ஃபீஸ் கட்டணும், அதுக்கு ஏதாச்சும் வருவா பண்ணணும் பண்ணுறோம். ஆனால் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டியது அரசு. அது வந்து சோஷியல் டெமோக்ரஸியினுடைய வேலை. அதுதான் டைரக்ட் பிரின்சிபல் சொல்கிறது. அதுதான் நமக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசுடைய கிடையாது. நம்ம அங்கே கொஸ்டின்ஸ் பண்ணுறதில்ல. அப்போ அந்த ரேஷனாலிட்டியாக சார்ந்திருக்க அந்த எப்பொருள் வாய்க்கை இப்போ வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருக்கலாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த வகையில் நாம் சிந்திக்க வேண்டிய பேச வேண்டிய இருக்குது. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கையாக செயல்படலாம், அதை யோசிச்சு பாருங்கள். இது கரெக்டான விஷயம் தான். இந்த ஆசிரமத்துக்கு போகிறோம், இல்லை இந்த நபரை நாம் நம்புகிறோம், இவருடைய தத்துவங்கள் என்னவாக இருக்கின்றது, சரியான விஷயங்களாக இருக்கின்றதா அப்படிங்கிறதா. அப்போ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம இந்த இடத்துல மட்டும் தான் தேடணுமா, ஒரு இடத்துல தேடணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ இந்த தேடுதல் தாட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு தேடுதல் வேறு, சமூக ரீதியாகவும் நீங்கள் தேட வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் நம்ம கொண்டு வரக்கூடிய கொள்கைகளை நம்ம வந்து கேட்கணும். அரசனுடைய எல்லா கொள்கையிலும் நம்ம கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதன் மூலமாக தான் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது, இந்த ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது தான் உங்களுக்கான லெஷர் பீரியட் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஸோ அதுக்கான விவாதங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.